குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. Maldives in Madras, VGP Marine Kingdom, India's first largest walk-through tunnel aquarium, ECR in Jambakam. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ரசிப்புக்கும் ஒரு வெறிக்கும் உள்ள அந்த ஒரு வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கணும். See, ஒரு பக்கம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேன்ஸை ப்ளேம் பண்றதுனால I want to talk about the government. crowd கூடும் தெரியும், பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் தெரியும், கரெக்டான ஆல்டர்னேட் அவங்க பண்ணியிருக்கணும். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் crowd வரும் தெரியும். there is a big surprise னு பயங்கரமா டிவி சேனல்ஸ் நேத்தே பில்டப் கொடுத்துட்டாங்க. அப்ப நேத்தே அவ்வளவு பில்டப் கொடுத்துட்டாங்க. there is a surprise னு. அப்ப ஃபேன்ஸ் கூடுவாங்கன்னு தெரியும். அப்ப obviously you should definitely make some arrangements. அத கவர்மெண்ட் மிஸ் பண்ணிட்டாங்க. ஒண்ணு, நிறைய சம்பவம் இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டோம். கூட்ட நெரிசல்ன்றது எவ்வளவு ஆபத்தானது. ஏன் இந்த டிவி பார்க்க முடியாத ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி. உண்மையிலே கிரிக்கெட் ரசிகர்கள்ன்றதை தாண்டி அந்த இடத்துல போய் நான் ஒரு போட்டோவோ வீடியோவோ போட்டா அது மாசுங்கிற அந்த சோசியல் மீடியா அடிக்ஷனும் இதற்கான காரணம். அந்த புஷ்பா 2ன்றது அந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் என்ன பெரிய விஷயம் எல்லாம் ஆகாவோலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஒரு இல்லீகல் ஆளை பத்தின படம், அதுக்கு கை குழந்தையோட போய் அப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கணுமா? சோ இந்த சோசியல் மீடியால ஒரு பப்ளிசிட்டி, ஒரு மாஸ் காட்டணுங்கிறதுக்காக பண்ணக்கூடிய இந்த ஒரு விளைவு, கவர்மெண்டோட அந்த ஒரு மிஸ்டேக். அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்கணும். இதெல்லாம் சேர்த்துதான் அப்படி ஒரு அன்பார்ச்சுனேட் கொடுத்துருக்கு. நாட் ஓன்லி கிரிக்கெட், வாட் எவர் இட் இஸ். சார், இப்போ இன்னைக்கு இந்த செலிப்ரேஷன்ஸ் பார்க்குறோம். நேற்று அங்க ஆர்சிபி வின் பண்ணதுக்கு அப்புறம் ஈவன் தடியடி நடத்தி அவங்களுடைய ஃபேன்ஸை எல்லாம் கலைக்க வேண்டிய நிலைமை இருந்ததுன்னு. பட் இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி ஒரு செய்தி நம்ம கேள்விப்படுறோம். கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் இறந்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி ஒரு செலிப்ரேஷன்ல அப்படின்னு. இவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போகணுமான்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சார்? எண்ட் ஆஃப் த டே எல்லாமே விளையாட்டு தான். அந்த உணர்வு இருந்தாலும் கூட இவ்வளவு வேணுமான்ற ஒரு இடம் வந்துருது இல்லையா? ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஏன்னா இதுதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னேன். இந்த ஆர்சிபி 2020 வந்த அந்த ஒரு கோவிட் ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ரசிப்புக்கும் ஒரு வெறிக்கும் உள்ள அந்த ஒரு வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அண்ட் see, ஒரு பக்கம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேன்ஸை ப்ளேம் பண்றதுனால I want to talk about the government. crowd கூடும் தெரியும், பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் தெரியும், கரெக்டான ஆல்டர்னேட் அவங்க பண்ணியிருக்கணும். ஒண்ணு, அது டெஃபினட்டா ஒரு தப்பு. ஏன் நம்ம ஊர்ல அந்த விமானத்துக்கான சாகச நிகழ்ச்சியிலேயே ஒரு அன்பார்ச்சுனேட் நடக்கலையா? பிளானிங் அங்க தப்பா இருந்துச்சு. அதே மாதிரி இங்கேயுமே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் crowd வரும் தெரியும். there is a big surprise னு பயங்கரமா டிவி சேனல்ஸ் நேத்தே பில்டப் கொடுத்துட்டாங்க. there is a big surprise. see, ஆல்ரெடி உங்களுக்கு பயங்கரமான இந்த கமர்ஷியலைசேஷனுக்கு ஒரு எல்லை இருக்கு தலைவா. ஓவர் கமர்ஷியலைசேஷன் இந்த மாதிரி ஏதாவது விளைவிட முடியும். அப்ப நேத்தே அவ்வளவு பில்டப் கொடுத்துறாங்க. there is a surprise னு. அப்ப ஃபேன்ஸ் கூடுவாங்கன்னு தெரியும். அப்ப obviously you should definitely make some arrangements. அத கவர்மெண்ட் மிஸ் பண்ணிட்டாங்க. ஒண்ணு, ரெண்டாவது, பப்ளிக்குமே நிறைய சம்பவம் இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டோம். கூட்ட நெரிசல்ன்றது எவ்வளவு ஆபத்தானது. they should have at least avoided. ஏன் இந்த டிவில பார்க்க முடியாத ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி அது. அதே இப்ப நிறைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலே கிரிக்கெட் ரசிகர்கள்ன்றதை தாண்டி அந்த இடத்துல போய் நான் ஒரு போட்டோவோ வீடியோவோ போட்டா அது மாசுங்கிற அந்த சோசியல் மீடியா அடிக்ஷனும் இதற்கான காரணம். நீங்க ரீசெண்டா பாத்தீங்க, தோனி அவர்களுடைய ஃபேன் சொல்லிட்டு ஒரு லேடி கிரௌடுக்கு கிரிக்கெட்டை பத்தி ஒரு பேசிக் கேள்வி கேட்டப்ப கூட அவர் என்ன, எனக்கு கேமை பத்திலாம் தெரியாது, தோனி பிடிக்கும் அவ்வளவுதான் அப்படின்னாங்க. பட் அது ஒரு ஓவர் பிளம்மிங்கா போகும்போது இந்த மாதிரி விளைவுகள் நடக்குது. ஏன் ஒரு சினிமா படத்துக்கு பார்க்கலையா? அது இப்பவும் நான் சொல்றேன். இப்ப அந்த படம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓடிடில சேனல் இப்ப சொன்ன தப்பு கிடையாது. கமர்ஷியலா இட் இஸ் நாட் கோயிங் டு பாதர் them. அந்த புஷ்பா 2ன்றது அந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் என்ன பெரிய விஷயம் எல்லாம் ஆகாவோலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஒரு இல்லீகல் ஆளை பத்தின படம், அதுக்கு கை குழந்தையோட போய் அப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கணுமா? சோ இந்த சோசியல் மீடியால ஒரு பப்ளிசிட்டி, ஒரு மாஸ் காட்டணுங்கிறதுக்காக பண்ணக்கூடிய இந்த ஒரு விளைவு. அப்புறம் என்ன சொல்றது, கவர்மெண்டோட அந்த ஒரு என்ன சொல்றது, கவர்மெண்டோட ஒரு மிஸ்டேக். அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்கணும். இதெல்லாம் சேர்த்துதான் அப்படி ஒரு அன்பார்ச்சுனேட் கொடுத்துருக்கு. நாட் ஓன்லி கிரிக்கெட், வாட் எவர் இட் இஸ். உங்களுக்கு நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு டிஃபரன்ஸ் நமக்கு புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, அது அஜித் அவர்களுடைய பட ரிலீஸ்ல ஒருத்தர் பஸ்ல இருந்து இறந்தாரா இருக்கட்டும், புஷ்பா ரிலீஸ்ல போய் ஒருத்தர் இறந்தாரா இருக்கட்டும், அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த கிரிக்கெட் நிகழ்ச்சியில நடந்த ஒரு சம்பவமா இருக்கட்டும், டெஃபினெட்லி இது வருத்தத்துக்குரிய விஷயம் தான்.
எஸ், நிச்சயமா சார். நீங்க சொன்ன மாதிரி அந்த லெவல் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதுல ரியாக்ட் பண்ண வேண்டியது கடமை. எல்லாருக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அது ரொம்ப கமர்ஷியல் ஆக்கி அதை வந்து இது பண்ணிடக்கூடாதுன்றது ஒரு பக்கம். இந்த மாதிரியான ஒரு சோகம் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு அண்ட் எண்ட் ஆஃப் த டே இப்போ இந்த ஆர்சிபியோட 18 வருஷ கனவு வந்து அது சொல்லப்போனா விராட் கோலியினுடைய கண்ணீர் தான் அதுக்கு வந்து ஒரு பெரிய பலனா அது மாறி இருக்குன்னு. ஆனா ரெண்டுமே அவ்வளோ டஃப் ஃபைட்டா இருந்தது அப்படின்றதும் இல்லைன்னு சொல்லிட முடியாது. உங்களுடைய வியூ எப்படி இருக்கு சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருந்தது அந்த வின்னிங் மொமெண்ட்ல இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம் சார். பிரதர், நல்ல கிரிக்கெட் ஃபேன்ஸ் யாரா இருந்தாலும் கண்டிப்பா ஆர்சிபி ஜெயிக்கணும்னு லைஃப்ல ஏதாவது ஒரு மொமெண்ட்ல கண்டிப்பா ஆசைப்பட்டிருப்போம். நீங்க வந்து இந்த சீசன்லயே ஆர்சிபி ஜெயிக்க கூடாதுப்பா அப்படின்னு பேசினவங்களை கூட நீங்க எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட ஃபேன்ஸ் ஓவரா சீன் போடுவாங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர அந்த டீம் மேல எல்லாருக்குமே ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு அன்பு இருந்துச்சு. நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு சீசன்ல அவங்க ஃபைனல் வந்தப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா அவர் வந்து இத்தனை நாள் ஹார்ட் ஒர்க் பண்றாரு கண்டிப்பா. ஐ திங்க் 2016 நினைக்கிறேன், அவுட் வெரிஃபை. ஸோ அதுல வந்து நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸே சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா விராட் கோலி வந்து இந்தியாவுக்காக பண்ண சாதனைகளா இருக்கட்டும், விராட் கோலி அவங்க ஆர்சிபி டீமுக்கு பண்ண விளையாடின கேம் வந்து அவரே சொல்ற இன்டர்வியூல ஐ ஹவ் கிவன் மை டோட்டல் இன்டு திஸ், ஐ மீன் மை ஃபுல் சோல் இன்டு திஸ் டீம் அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷனா அவரோட ஃபர்ஸ்ட் சீசன் இத்தினோட பயணம் கிட்டத்தட்ட மீச கூட முளைக்காத அளவுக்கான பயனா இருக்கிறதுல இருந்து இப்போ வரைக்கும் ஆடிட்டு வந்திருக்காரு. சோ அதனால அவருக்காவாச்சும் ஆர்சிபி ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருந்துச்சு. இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்த முக்கியமா நம்ம தமிழ்நாட்டுல இது சொல்ல எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, பட் தமிழ்நாட்டுல வந்த இந்த அரகொர ஃபேன்ஸ் அவங்களால அப்புறம் வந்து இந்த பிஆர்ஓன்னு ஒரு டீம் இருக்கும். ஓகேங்களா? இப்ப எல்லாம் கிரிக்கெட்டர்ஸ் அதை வச்சிருக்காங்க. அந்த பிஆர்ஓ டீம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பப்ளிசிட்டி கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக தேவையில்லாத சண்டை எல்லாம் போட்ட துண்டுதான் இந்த ஒரு குட்டி ஹேட்ரட் வந்ததே தவிர விராட் கோலி இந்த கப்பை ஜெயிக்கணும்னு ஒவ்வொரு கிரிக்கெட்டருமே ஆசைப்பட்டாங்க. ஏன்னா அவருக்கு கிடைக்காத ஒரே ஒரு டிராஃபி இதுதான். அண்ட் தே ஹவ் பிளேட் வெரி வெல். அது வந்து ஒரு 18வது வருஷத்துல அந்த 18 ஜெர்சியில அந்த டேட்டை கூட்டினா கூட 18 அப்படின்னு வரும்போது கிடைச்சதுன்றது ஒரு சூப்பரான விஷயம். சோ இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு மொமெண்ட். அண்ட் அவரோட எமோஷன்ஸ்லாம் ஒரு சின்ன குழந்தை மாதிரி அவர் குதிச்சதும் அந்த ஃபர்ஸ்ட் எமோஷன் அது கரெக்டா அவர் வந்து ஜெயிக்கும் போது பின்னாடி டிவிலியர்ஸ் இருந்தது. டிவிலியர்ஸ் அதுக்கப்புறம் அந்த கமெண்ட்ரிக்கான கோட்டை தூக்கி போட்டு இந்த ஜெர்சி போட்டு வந்தது, கெயிலோட சேர்ந்து அவர் செலிப்ரேட் பண்ணது, எல்லாத்தோட முக்கியம் தினேஷ் கார்த்திக் கையில அந்த கப்பு போச்சு. எனக்கு அது ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா தினேஷ் கார்த்திக் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிசர்வ்டு கிரிக்கெட்டர். ஓகேங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹார்ட் லக்ஸ் இருந்துச்சு. சில இடங்கள்ல அவருடைய முயற்சி சூப்பரா இருக்கும், ஆனா அதுக்கான பலன் கிடைக்காது. சில இடங்கள்ல நல்ல தருணங்கள்ல அவர் பேட் லக் மூலமா தவற விட்டுருப்பாரு. அவர் கையில ஒரு டிராஃபி லிஃப்ட் பண்ணணும் நான் ரொம்ப நாளா கனவு கண்டுகிட்டு இருந்தேன். அப்கோர்ஸ் டொமஸ்டிக் டிராஃபி லிஃப்ட் பண்ணிருக்காரு, பட் இதை அவர் லிஃப்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருந்துச்சு. அவருடைய பேட்டிங் கோச் மட்டும் இல்லாம அந்த பேட்டிங் கோச்ன்ற ரோலை மீறி அவர் கொடுத்த நிறைய இன்புட்ஸ் கண்டிப்பா டீமுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஆண்டி ஃபிளார் அவருக்கு வந்து ஒரு பெரிய ரெகக்னிஷன் வந்து கிடைக்கல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல, இதுல அவருக்கு கிடைச்சது. நம்ம சொன்ன மாதிரி சார் இந்த லக் ஃபேக்டர் அப்படின்றதெல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த 18th இயர் அப்படின்றதெல்லாம் பேசி அப்படின்றது அதெல்லாம் கை கொடுத்துருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு? இது லக் ஃபேக்டர் அப்படிங்கறத விட ஒரு கோஇன்சிடென்ஸ் சொல்லலாம், பட் அதே மீறி மேபி இறைவன் அருள்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா லக்கு அப்படின்னா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுமாரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு வந்து சான்சஸ் நல்லா அமையும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை நியூசிலாண்டே சொல்ல விரும்புவேன். நியூசிலாந்து எப்ப இந்தியாவோட விளையாடினாலும் மழை வந்துடும். முக்கியமா நாக் அவுட் டோர்னமெண்ட்ஸ் நீங்க பாத்துறீங்களா? அந்த மாதிரிதான் 2019 லூஸ் பண்ணோம். சோ அந்த மாதிரி இருந்தாதான் லக்குன்னு. அது லக்குங்கிறத விட இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க அந்த நம்பர்லயே வந்து அமையட்டும் அப்படின்னு கூட இறையருள் அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த டீம் ஒரு கரெக்ஷன் பண்றதுக்கு அவங்களுக்கு 18 வருஷம் ஆயிருக்கு. நீங்க ஆர்சிபியோட பிரச்சனையே போலிங் யூனிட் தான். இது வந்து என்னோட இன்ஸ்டாகிராம்ல நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல தெளிவா நான் பண்ண ப்ரெடிக்ஷன் இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ப்ரெடிக்ட் பண்ணேன், இவங்களுக்கு நல்ல ராக் பண்றதுக்கு ஒரு சூப்பர் சான்ஸ் இருக்கு. ஏன்னா போலிங் யூனிட் முக்கியமா ஃபாஸ்ட் போலிங் யூனிட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நல்லா அமைஞ்சிருக்கு. அந்த ஒரு மிஸ்டேக்கை இவங்க கரெக்ட் பண்ணாங்க. ரெண்டாவது, அவங்க பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓப்பனிங்ல ஒன் டவுனை தவிர மீதி டவுன் தி ஆர்டர்ல இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் ரிலே பண்ணவே மாட்டாங்க. கோலி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்களே தவிர கேஎல் ராகுல் நல்லா உருவாக்குனாங்க, விட்டுட்டாங்க. இந்த மாதிரி 2-3 நல்ல பேட்ஸ்மேன் நல்லா உருவாக்கி விட்டுட்டாங்க. பட் இந்த டைம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பேட்ஸ்மேன்ஸ் முக்காவாசி பாத்தீங்கன்னா ஃபில்சால் சூப்பரா விளையாடினார், நான் மறுக்கல. ஜிதேஷ் சர்மா செமையா விளையாடினாரு, பட்டிதார் சூப்பரா விளையாடினாரு, ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. குருணால் பாண்டியா ஒரு மேட்ச் செம குரூஷியல் நாக் ஆடினாரு. சோ இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் தான் அவருக்கு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ மெயினா சம்மரைஸ் பண்ணோம்னா
போலிங் யூனிட்டை கரெக்ட் பண்ணாங்க, டவுன் தி ஆர்டர்ல இந்தியன் பேட்ஸ்மேன்ஸை ரிலை பண்ணாங்க, அவங்களுக்கு கப்பு கழிச்சு. இது சேம் டைம் பஞ்சாப் உடைய கான்ட்ரிபியூஷனையும் நம்ம பேசி ஆகணும்ல சார். ஏன்னா நேத்து ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆகும்போது ஆல்மோஸ்ட் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாலும் கூட திரும்ப அவங்க கம்பேக் கொடுத்து உள்ள வரும்போது எல்லாம் நெகத்தை தான் கடிச்சுக்குவாங்க. நிறைய பேர் விரலையே கடிச்சுக்கிற அளவுக்கு வந்து டென்ஷன் ஆனாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் அப்படின்றதெல்லாம் பாக்குறோம். ஸோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி இருந்தது சார்? பிரதர், நான் ஹானஸ்டா சொல்லணும்னா ஸ்ரேயாஸ் ஐயர் அவுட் ஆனோனையுமே நான் வந்து என்னுடைய குரூப்ல, என்னுடைய கிரிக்கெட் குரூப்ல போட்டேன், ஓகே ஈசாலா கப்பு உங்களுதே அப்படின்னு போட்டு விட்டேன் ஆர்சிபி ஃபேன்ஸ் அட்டாக் பண்ணி. ஏன்னா எனக்கு வந்து என்னதான் வந்து இவர் சூப்பரா, சஷாங்க் சூப்பரான பிளேயரா இருந்தாலும் சேசிங்ல அவர் அந்த அளவுக்கு சாதிச்சிருக்காரா அப்படின்னா அவருடைய ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இல்ல. அடிச்சாரு கடைசி ஓவர்ல சமயம் அடிச்சாரு. எப்போ இதுக்கப்புறம் ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்கு அப்புறம் ஒரு கான்பிடன்ஸ் வந்து அடிச்சாரு. அந்த ஒரு 6 அவர் முன்னாடி அடிச்சிருக்கணும், அவரை நான் பிளேம் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? The game was started with Prepsimran's mistake. Prepsimran ரொம்ப பெத்தட்டிக்கா விளையாடினாரு. நீங்க இப்படி ஒரு ஹை இன்டென்சிட்டி மேட்ச்ல ஒரு நல்ல போலிங் யூனிட் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஆர்சிபி நல்ல போலிங் யூனிட், இந்த டோர்னமெண்ட்லயே பெஸ்ட் போலிங் யூனிட் அவங்க தான். அப்படி ஒரு நல்ல போலிங் யூனிட்டுக்கு எதிராக நீங்க விளையாடும் போது நீங்க ஃப்ரம் த பால் 1 யூ ஷுட் ஸ்டார்ட் ஹிட்டிங். உங்களுக்கு ஹிட்டிங் வரலையா, ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணும். அவர் வீசிக்கிட்டே இருந்தார். அங்கவே மேட்சோட மொமெண்டம் பாதி காலி. நான் வந்து சொல்லிட்டே இருந்தேன், எப்பா பெப்சிமன் அவுட் ஆகுப்பா, ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஓவர் பிரஷர் கொடுக்காதப்பான்னு சொல்லினே இருந்தேன். சொன்ன மாதிரியே பிரஷர் மொமெண்ட்ல ஸ்ரேயாஸ் ஐயர் உள்ள கொண்டாரு. ஒரே ஒரு 6 மட்டும் அடிச்சு விட்டு ஸ்ரேயாஸ் ஐயர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் மேட்ச் அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஏன்னா வேற யாராலையுமே, அப்கோர்ஸ் இங்கிலீஷ் இருந்தார், வதேரா இருந்தாருன்னுமே இப்படி ஒரு பிரஷர் மொமெண்ட்ல கடைசி வரைக்கும் கொண்டு போறதெல்லாம் கஷ்டம். நீங்க இங்கிலீஷ்லாம் ஹிட்டர் தான், பட் நமக்கு தேவை ஹிட்டர் மட்டும் கிடையாது, கரெக்டான மொமெண்ட்ல ஹிட் பண்ணக்கூடிய ஆளுங்க. அதுவும் அந்த ஒரு இன்டென்சிட்டி, அந்த ஒரு இன்டென்ஸ் தாட் இருக்கு பாத்தீங்களா, அது ஸ்ரேயாஸ் ஐயருக்கு மட்டுமே உண்டு. அவரை சுத்தி தான் மத்தவங்க எல்லாம் இன்டென்ஸ் இருந்தாங்க. நீங்க பஞ்சாபை வந்து நீங்க பாராட்டும் போது நான் இந்த வார்த்தையோட ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். 6 அன்கேப்டு பிளேயர்ஸ் வச்சு இவ்வளவு தூரம் வரதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஆனா அந்த இன்டென்சிட்டி அவருக்கு கொடுத்தது அப்படின்ற அந்த ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர். அவரே அவுட் ஆயிட்டாரு, அது ஒரு சொற்பரன்ல அவுட் ஆயிட்டாரு. மேபி அவர் 35 ரன் அவுட் ஆயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், டீம் கண்டிப்பா ஜெயிச்சிருக்கும். சோ அந்த மொமெண்ட்லயே மேட்ச் கைவிட்டு போயிடுச்சு. இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் தான் எல்லாருமே ஒரு ஹோப்பா ஃபீல் பண்ணது சார். இப்போ ஆர்சிபியும் அந்த கணக்குல தான் இருந்திருப்பாங்க. அவருடைய விக்கெட் எடுத்துட்டா கண்டிப்பா ஆல்மோஸ்ட் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற கணக்கு. அவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருந்ததுனால தான் நேற்று அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்லை என்ன நடந்திருக்கும்ன்றது? ஏன்னா ஆக்சுவலா ரொமாரியோ வந்து இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா பெரிய போலிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, பட் அங்கங்க க்ரூஷியல் விக்கெட் எடுத்தாரு. பட் நேத்து அவர் செஞ்ச வேலை வந்து நம்ம வடிவேலு சொல்ற மாதிரி அவன் தாயா அப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சூப்பரான டெலிவரி. அவுட் சைடு ஆர் ஸ்டம்ப் கிட்டத்தட்ட கட்டுற மாதிரி, நாட் எக்ஸாக்ட்லி கட்டர், பட் கிட்டத்தட்ட கட்டுற மாதிரி வந்து கையை சுழட்டி ஸ்லோவா போட்டார். இவர் என்ன பண்ணாரு, இவரோட பியூட்டியே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பால அழகா கட் பண்ணி விடுறதா. நீங்க வந்து பும்ராவோடைய யாக்கர் பால 2 கட் பண்ணி விட்டாரு அதே தேர்ட் மேன் பொசிஷன்ல. அதைத்தான் அவர் ட்ரை பண்ணாரு. பட் பால் நல்ல வைடா போய் ஸ்லோவா வரவே அவர் கட் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, அழகா கையில கேட்ச் போயிடுச்சு. சோ அது வந்து ஒரு பிரஷர்ல பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் தான். இது நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அவுட் ஆயிட்டு வெளில வரும்போது அவர் கொடுத்த அந்த ரியாக்ஷனை பாருங்க, ஐயோ முட்டாள்தனம் பண்ணிட்டோம்டா அப்படின்னு. சோ இட் இஸ் அப்சல்யூட்லி பிரஷர். நான் தான் சொல்றேன்ல, பிரப்சிம்ரன் இன்னும் ஒரு 3 ஓவருக்கு முன்னாடி அவுட் ஆயிருந்தா கூட இந்த அளவுக்கு பிரஷர் இருந்திருக்காது. ஏன்னா பாலுக்கும் ரன்னுக்கும் இருக்கிற அந்த ஒரு காம்பினேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். இங்கிலீஷ் ஒரு பக்கம் வெறித்தனமா ஆடிட்டு இருக்காரு. நீங்க நிறைய மேட்ச் நல்லா பாருங்க, இங்கிலீஷ் நல்லா ஆடும் போதெல்லாம் ஸ்ரேயாஸ் ஐயர் செகண்ட் ஃபீல்ட் கொடுப்பாரு. ஒரு தடவை செஞ்சுரியை நெருங்கும் போதே சஷாங்க் சமாடி அடிச்சுன்னு சொல்லிட்டு செஞ்சுரிலாம் வேணாம் மச்சான் நீ அடி அப்படின்னாரு. சோ ஒருத்தர் நல்லா விளையாடும் போது செகண்ட் ஃபீல்ட்ல எப்படி கொடுப்பாருன்னா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணினே இருப்பாரு. சோ அத அவர் பண்ணினே இருந்தா பிரப்சிம்ரன் வேஸ்ட் பண்ண பால் டாட் கொடுத்துனே இருந்தாரு பாத்தீங்களா. கிட்டத்தட்ட 3 பாலோ 4 பாலோ கொடுத்தாரு. ஒஸ்டா டாட் குணால் பாண்டியா ஓவர் நினைக்கிறேன். சோ அந்த இடத்துல இங்கிலீஷ் இருந்தா செமாட்டி வாங்கியிருப்பாங்க. சோ அப்ப ஒரு 2 6 நீங்க பாருங்க, தோத்ததே 6 ரன் வித்தியாசத்துல தான், பட் அது கடைசியில. பட் அந்த ஆரம்ப கட்டத்துல அவர் வேஸ்ட் பண்ண அந்த ஒரு 2 பால ஸ்ரேயாஸ் ஐயர் சிங்கிள் அடிச்சு கொடுத்துட்டு இவர் 2 6 அடிச்சிருந்தாருன்னா இந்த பிரஷரிலேயே ஷாட் வந்து அவர் ஆடி இருக்க வேண்டாம். சோ பிரஷர் மவுண்டிங் காஸ்ட் பை சிம்ரன்ஸ் எரர் that has actually cost this wicket. கடைசியில ஒரு 4 பால் இருக்கு, 29 ரன்ஸ் வேணும் அப்படிங்கும்போது ஓகே நம்ம வந்து சேஃப் ஜோனுக்கு வந்துட்டோம். ஏன்னா அவரு விராட் கோலியோட கண்ணெல்லாம் கலங்கிருச்சு அந்த சமயத்திலேயே. நம்ம ஒரு சேஃப் ஜோன்ல ஆனாலும் அவங்க ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரே பால் 6 ரன் அப்படிங்கும்போது மேபி ஏதாவது ஒரு ஃப்ரீ ஹிட் கிடைச்சிருந்தது, நோ பாலா போயிருந்ததுன்னா கதையே வேற அப்படின்றதெல்லாம் பேசினாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் லெத்தாஜிக்காவே ஆர்சிபி ஹேண்டில் பண்ணாங்கன்னு பாக்குறீங்களா சார்? இல்ல, அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா நான் பாக்குறேன். ஏன்னா போலிங் போட்டது ஆப்சல்யூட் நல்லா பாத்துக்கோங்க. பெனல்டிமேட் ஓவர், 18th ஓவர், 19th ஓவர்லாம் செமையா போட்டிருக்காரு. கடைசி ஓவர் வரைக்கும் நிறைய மேட்சஸ்ல டேர்னிங் பாயிண்ட் கொடுத்தது ஆப்சல்யூட். நேத்து ஃபர்ஸ்ட் 2 பால் அவர் எப்படி போட்டார், மெயினா ஃபர்ஸ்ட் பால் அவர் எப்படி போட்டார்னு பாருங்க.
செகண்ட் பால்ல 6 அடிச்சாரு. அதே ஷாட்டை தான் ஃபர்ஸ்ட் பாலும் ட்ரை பண்ணாரு, ஆனா அடிக்க முடியல. அழகா பேச வந்து இறக்கி விட்டுட்டு பேட்டுக்கு கிட்டத்தட்ட பேட்டுக்கு தான் போட்டாரு, ஆனா நல்லா லோவா போட்டாரு, அடிக்க முடியல. ஓகேங்களா? சோ கிட்டத்தட்ட யாக்கருக்கும் ஃபுல் டாஸ்க்கும் நடுவுல மாதிரி வந்துச்சு, அது ஒண்ணுமே பண்ண முடியல அவரால். சோ அந்த மொமெண்டம் கிரியேட் பண்ணிட்டு மீதி இனிமே மேட்ச் நம்ம கையில தான் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் நோ பால் போடக்கூடாதுன்றதுல கவனமா ஸ்லோவா ஓடி வந்து போட்டார். நீங்க நல்லா கவனிங்க, அவர் ஸ்டெப் வச்ச விதமா இருக்கட்டும், அவர் வந்து அந்த அந்த கிரீஸ் கிட்ட ஓடி வரும்போது இருக்கட்டும், அவரோட ஆக்ஷன் இருக்கட்டும், எல்லாமே இன்கரெக்ட் பால் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாரு. மற்றபடி போலிங் ப்ரெசிஷன் பத்தி அவங்க கவலைப்படல. நம்ம இன்கரெக்ட் பால் போட்டக்கூடாது, எக்காரணத்தை கொண்டு ஒரு பவுன்சர் கிவுன்சர் போட்டக்கூடாது, ஒரு வைடு டெலிவரி போட்டக்கூடாது. பாருங்க எவ்வளவு இல்லீகல் டெலிவரிஸ் இருக்கு. சோ இதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சாரே தவிர ஒரு நெக் கேச்சிங் டெலிவரி போடணும்னு அவர் நினைக்கல. அது நல்ல ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லுவேன். ஏன்னா எவ்வளவு ரன்ல வின் பண்றோங்கிறதுக்கு வந்து இது வந்து இது கிடையாது, என்ன சொல்றது, இது வந்து ஒரு லீக் மேட்ச் கிடையாது. இல்ல, எண்ட் ஆஃப் த டே வின்னிங் மேட்டர்ஸ். அதுவும் எவ்வளவு பிரஷர், 18வது வருஷம் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. எல்லாருமே அண்ட் சஷாங்க் இஸ் நாட் a worst player though. சோ எதுவும் ஒரு தப்பு நடந்துடக்கூடாது அப்படிங்கறதுல கேர்ஃபுல்லா இருந்து பாலுடைய குவாலிட்டி பத்தி கவலைப்படாம பால் லீகல் டெலிவரியா இருந்தா போதுங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ண ஹேசல்வுட். வெரி குட் மூவ். ஒரு பக்கம் சார் பஞ்சாப்புமே அவங்களும் இது வரைக்கும் கப் வாங்கினது இல்லை அப்படிங்கும்போது எல்லாருக்கும் அந்த பக்கம் ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது. நீங்க இந்த பக்கம் விராட் கோலின்ற ஒரு ஃபேஸ் இருக்கு, அதிகப்படியான சாஃப்ட் கார்னர் இருந்தது. இருந்தாலும் கூட சரி பஞ்சாப் ஜெயிச்சாலும் ஓகேப்பா அப்படின்ற மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருந்தது. அந்த விதத்துல பஞ்சாப் ஃபேன்ஸ் வந்து அவங்களுக்கு இது எப்படி இருந்திருக்கும்னு பாக்குறீங்க சார்? அவங்களுமே செலிப்ரேட் பண்ணாங்க. ஏன் நான் சொல்றேன், உங்களுக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறமேல அப்பாடா ஒருத்தருக்கு புதுசா கப்பு கிடைக்கும் போது எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும். ரெண்டாவது, என்னதான் பஞ்சாப்க்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா கூட நீங்க பிளேயர்னு எடுத்து பார்த்து நீங்க ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு கேப்டனா பார்க்கும்போது ஆல்ரெடி அவர் கப்பு ஜெயிச்சாரு, போன தடவை தான் கேப்டனா ஜெயிச்சாரு. ஓகேங்களா? அப்படி இருக்கும் பொழுது விராட் கோலிக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை அப்படிங்கறதுனால விராட் கோலி கிடைக்கணும், நம்ம டீம் தோக்கணும்ல யாரும் நினைக்கல. பட் அவர் ஜெயிச்சதுக்கு யாரும் வருத்தப்படல. It was a good try and விராட் கோலியோட எமோஷன் பார்த்துட்டு அந்த ஸ்டேடியமே ஒரு செகண்ட் ஆர்சிபி ஃபேனா மாறிச்சு. ஏன்னா இட் இஸ் ஃபார் ஹிம், இட் இஸ் ஃபார் தட் சிங்கிள் பர்சன். நீங்க இதை நான் சும்மா சொல்லல, நம்ம நவ்ஜோத் சிங் சித்து சொன்னாரு, of course Punjab lost but Virat Kohli won. I was so happy about it. He is my son and you know this is what I teach to every youngsters அப்படினு அவரை பத்தி அவ்வளவு அழகா சொல்லிட்டு இருந்தார். So everybody was happy including Kings 11 Punjab including Punjab Kings fan. In fact ஸ்ரேயாஸ் ஐயரே கொஞ்சம் வருத்தப்பட்டிருந்தாலும் டெஃபினட்டா ஒரு வகையில நம்ம அண்ணனுக்கு கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷம் தான் பட்டிருப்பார். ஃபைனலி இந்த சீசன் உங்களுக்கு எவ்வளவு ஹார்ட்ஃபுல்லா இருக்குன்னு பாக்குறீங்க சார்? ஆர்சிபியோட செலிப்ரேஷன்ல இருந்து ஆரம்பிக்க விரும்புறேன். நேத்து நான் எக்ஸ்ட்ரீம் டயர்ட் பிகாஸ் ஆஃப் ஒர்க். நான் வந்து வீட்டுக்கு வந்தோடனே 10:30 தூங்கினுடா அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த செலிப்ரேஷனை பார்க்கணும்ன்ற ஆர்வமும் செலிப்ரேஷனுக்கு அப்புறம் நடந்த அந்த ஒரு எமோஷன் ஒவ்வொரு மொமெண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஓகேங்களா? சோ அதுக்குன்னு இது பாருங்க, நான் என்ன வருத்திக்கிட்டு செலிப்ரேட் பண்றேன் அப்படின்னா நான் வீட்டுக்குள்ள சேஃபா உட்காந்து செலிப்ரேட் பண்ணேன். அது ஒரு பாயிண்ட் பாத்துக்காங்க. நான் முன்னாடி சொன்னது இது கான்ட்ரோவர்சி ஆயிடக்கூடாது. பட் கமிங் பேக், நான் பார்த்த எமோஷன் மொமெண்ட்ஸ் எல்லாமே அழகா இருந்துச்சு. அது வந்து டிவிலியர்ஸ் கரெக்டா அவருக்கு பின்னாடி இருந்ததா இருக்கட்டும், அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண செலிப்ரேஷனா இருக்கட்டும், ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஓடி போய் அவர் வந்து ரவிசாஸ்திரி ஹக் பண்ணிக்கிட்டதா இருக்கட்டும், ரவிசாஸ்திரி வந்து அவருக்கு என்ன வயசு இவருக்கு என்ன வயசு அவர் அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தாரு. அது ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்க. அதுக்கப்புறம் முக்கியமா நீங்க இவங்க என்ன சொல்றது, நம்ம ஸ்டுவர்ட் பின்னி அவங்களுடைய ஒய்ஃப் மயாந்தி லாங்கர், அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை ஆர்சிபி லூஸ் பண்ணப்போ ஸ்டுவர்ட் பின்னி வந்து அந்த டீம்ல இருந்தாரு, ஃபைனல்ல போய் லூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த எமோஷனை புரிஞ்சுக்கிட்டு விராட் கோலி அவங்க கிட்ட கப்பை கொடுத்து அவங்க அந்த இடத்துல ஒரு ஆங்கரையும் தாண்டி எமோஷன் ஆனது. அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திக் வந்து அந்த கப்பை லிஃப்ட் பண்ணும்போது இருந்த அந்த ஒரு பியூட்டி, அப்புறம் அந்த கப்பை வந்து கோலி கிஸ் பண்ணும்போது நடந்த அந்த ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட், எல்லாத்த விட இத்தனைக்கும் காரணம் யாருங்க? பட்டிதார். ஒரு பெரிய எமோஷன் அவன்ட்ட இல்ல. அதாவது ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் பெருசா கிடைக்கும் போது ரியாக்ட் பண்ண தெரியாது. அப்படிதான் பட்டிதார் இருந்தாரு. அவர் அந்த கப்பை வாங்கும் போது கூட ஓவர் சீன்ல ஒண்ணுமே பண்ணல. he was very happy. ஆனா நான் பெருசா ஒண்ணு சாதிச்சிட்டேன்டா அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவருக்கு தெரிஞ்சது. எப்படி 2011 வேர்ல்டு கப்ல சச்சின்காக இந்த கப்பை அவங்க ஜெயிச்சோன்னு யுவராஜ் சிங் சொன்னாங்களோ, அதே மாதிரி கோலிக்காக இந்த கப்பை நான் ஜெயிச்சேன்னு ஒவ்வொரு பிளேயரும் சொல்லும் போது பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. இவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, என்ன சொல்றது, நம்ம மயங்க் அகர்வாலுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சோ இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. குருணால் பாண்டியா வந்து ஐ ஹாவ் டு ரீவெரிஃபை தட், பட் 9 கப்பு ஜெயிச்சிருக்காங்க. நிறைய டீம்ல இருந்தா அக்ராஸா ஜெயிச்சிருக்காரு போல இருக்கு. பட் ஹி வாஸ் மெயின் ரீசன் ஃபார் தட். எல்லாத்த விட
தினேஷ் கார்த்திக் அந்த கப்பை லிஃப்ட் பண்ணும்போது இருந்த சந்தோஷம் எனக்கு நானே ஜெயிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த மனுஷன் அவ்வளவு உழைச்சிருக்காரு. he had hard luck sometime அவரும் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாரு. நம்ம அதையும் சொல்லணும். தமிழங்கிறதுக்காக எல்லாத்தையும் ரைட் டிக் போட்டு போயிட முடியாது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தப்ப அதை அவர் சில நேரங்களை மிஸ் பண்ணாரு. பட் இட் டசன்ட் மீன் தட் அவர் எஃபர்ட் போடாம இல்ல, கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. பட் நிறைய நேரங்கள்ல அவர் எஃபர்ட் போட்டும் பேட் லக் அவர் வந்து துரத்திச்சு. 2019 வேர்ல்டு கப்ல அவர் அவுட் ஆன விதம் அப்சல்யூட் பேட் லக். இதை யாரு பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸ் கூட ஆர்கியூ பண்ணா கூட நான் சொல்லுவேன், இல்லைன்னா அந்த மேட்ச் அவர் ஜெயிச்சே கூட கொடுத்திருப்பாரு. ஏன்னா அழகா விக்கெட் விட சிச்சுவேஷனை வந்து டோட்டலா மாத்தி ஒரு நல்ல மொமெண்டம் ஆரம்பிக்கலாம் நினைக்கும் போது தைரியமா கேப் பார்த்துதான் ஒரு ஷாட் அடிச்சாரு. அண்ட் இட் வாஸ் அ பிளைண்டர் கேட்ச் பை தட் நியூசிலாந்து பிளேயர். அதனால அதையும் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து டீம் அவுட்டே வெளில போய் திருப்பி உள்ள வந்ததெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லான மொமெண்ட். அவருக்கு ஒரு நல்ல ரெகக்னிஷன் கிடைச்சது, அவர் டேலண்ட்டுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சது. ஸோ இட் வாஸ் பியூட்டிஃபுல் டு வாட்ச். அதை தவிர்த்து இப்ப இந்த சீசனை பத்தி வர வண்டர்ஃபுல் சீசன். நான் பார்த்த ஐபிஎல் தொடர்கள்லயே ரொம்ப அழகான தொடர். ஏன்னா எதிர்பாராத டீம்கள் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு மொனோட்டனஸா வந்து இந்த பக்கம் சிஎஸ்கே அந்த பக்கம் எம்ஐ இவங்க 2 பேர் தான் ஜாம்பவான், இவங்களை தொடவே முடியாது. அதுக்கப்புறம் ஜிடி வந்தாங்க, அவங்களும் ஜாம்பவானா இருந்தாங்க. எஸ்ஆர்எச் வந்தாங்க, ஜாம்பவானா இருந்தாங்க. கேகேஆர் கொண்டாலும் ஜாம்பவானா இருந்தாங்க. இப்படி இல்ல, புது அணிகள் எல்லாமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எஸ்பெஷலி கிங்ஸ்ல எஸ்பெஷலி பஞ்சாபை வந்து அத்தனை அன்கேப்டு பிளேயர்ஸை வச்சு ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியல் டிசிஷனுக்கு அப்புறம் கேப்டன் ஆகி ஒரு ரிக்கி பாண்டிங்கோட துணையோட ஸ்ரேயாஸ் ஐயர் கொண்டு வந்ததும், ஸ்ரேயாஸ் ஐயரை வந்து ரவுடி ஐயர் ஆக்கும் அப்படின்னு ட்ரெண்ட் ஆனதும், அண்ட் உண்மையிலேயே அவருடைய வாக், அவருடைய பிஹேவியர், அவருடைய மேனரிசம் எல்லாமே அப்படித்தானே இருக்கு. ஸோ மாஸ் தான் காமிச்சிருக்காரு அவரு. ஹி இஸ் அ வண்டர்ஃபுல் லீடர். அடுத்த ஒன் டே கேப்டன் ரெடி. தயவு செஞ்சு கேஎல் ராகுலா, இவரா அவரா சுப்மன் கில்லாலாம் பார்க்காதீங்க. அப்படியே தூக்கி ரோஹித் சர்மாக்கு அப்புறம் கேப்டன்சி கொடுங்க ஸ்ரேயாஸ் ஐயருக்கு. டீம் வேற லெவலுக்கு எடுத்துட்டு போறன்ற அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. நிறைய புது பிளேயர்ஸ், எஸ்பெஷலி இதான் கடைசியா வச்சிருந்தேன். நீங்க டீம் எல்லாம் விடுங்க தலைவா, சாய் சுதர்சன் 4 அவார்டு. இது நீங்க ஷார்ட்டாவே போடுங்க. சாய் சுதர்சன் 4 அவார்டு வாங்கினார். செம பெருமையா இருந்துச்சு. அவரை பத்தி நான் 3 வருஷமா பேசிட்டு இருக்கேன். நிறைய பேர் அதை கலாச்சிட்டு இருந்தாங்க. சும்மாவே வந்து நல்ல பேர் வாங்கறதுக்காக தமிழரை பத்தி பேசுறாரு. நான் அவருடைய கேம் ஒவ்வொன்னா கம்பேர் பண்ணி பேசிட்டு இருந்தேன். அவர் கேப்டன் மெட்டீரியல்னு சொன்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி கலாச்சாங்க என்ன. ஆனா இன்னைக்கு அவர் பாருங்க, மோஸ்ட் என்ன சொல்றது, ஆரஞ்சு கேப் வாங்கினாரு, அதிக பாயிண்ட்ஸ் வாங்கின பிளேயரா இருந்தாரு, அதிக 4 அடிச்ச பிளேயரா இருந்தாரு, இன்னொரு அவார்டு 4 அவார்டு வாங்கினாரு, அதிக பவுண்டரிஸ் அடிச்ச பிளேயரா இருந்தாரு. ஸோ சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். அவரு the most awaited ஒரு ரெகக்னிஷன் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ யார் யாருக்கெல்லாம் ரெகக்னிஷனுக்காக காத்திருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு அன்டவுட்டட்லி ஒரு வண்டர்ஃபுல் டோர்னமெண்ட். வெரி ஹாப்பி டு see. எஸ், இந்த சீசன் பத்தி பேசும்போது இதையும் மிஸ் பண்ணிடவே முடியாது இல்லையா சார்? 14 வயசுல அவ்வளோ ஒரு குயிக் செஞ்சுரி அப்படின்றது வந்து அது அமேசிங் அப்படின்றதும். அதாவது ஒலிம்பிக் டைம்கள்ல, அதாவது ஒலிம்பிக் டைம்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சைனா அவ்வளவு சூப்பரா ஜெயிச்சது, இந்தியா நிறைய தோத்துது. அதுல வந்து நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. அந்த உக்ரைன் விவகாரத்தினால வேணும்னே பிரான்ஸ்ல நடக்கும்போது அங்க இருக்கிற அந்த ஒலிம்பிக் கமிட்டி நிறைய நம்மளை எதிர்த்து செயல்பட்டாங்க. இதெல்லாம் தெரியாம நிறைய ரீல்ஸ் ஷேர் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, இந்தியன்ஸ் வந்து அவங்க குழந்தைங்களை வந்து நடன நிகழ்ச்சிக்கும் ரீல்ஸுக்கும் மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. ஆனா சைனா குழந்தைங்களை சின்ன வயசுல இருந்து எப்படி பயிற்று வைக்கிறாங்க பாருங்க, நம்மளால இது முடியாதுன்ற மாதிரி. ஒரு வகையில அதுல ஒரு நல்ல லேர்னிங் இருக்கு. நம்ம ஸ்போர்ட்ஸ்ல அதிகம் ஃபோக்கஸ் பண்ணும், ரீல்ஸ்ல டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னாலும் இன்னொரு வகையில ரொம்ப டிமோட்டிவேட்டிங்கா இருந்துச்சு. ஆனா இந்த சூரியவன்ஷி பண்ண ஒரு ரெக்கார்டு இனி வரும் காலம் இளைஞர்கள் காலம்ங்கிறத அடிச்சு ப்ரூவ் பண்ணிருக்கு. அவர் அடிச்ச ரெக்கார்டு ஒரு பக்கம் கிரிக்கெட்ல, இந்த பக்கம் குகேஷ் செஸ்ல சொல்லி அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம பிரக்யானந்தா கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு. நம்ம ஊர்ல இருந்து மலேசியால போய் ஒரு சின்ன பையன், இதே மாதிரி ஒரு சின்ன பையன் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் 14 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பே ஜெயிச்சுட்டு வந்திருக்கான் பேட்மிண்டன்ல. சோ இந்த மாதிரி நம்ம யங்ஸ்டர்ஸ், அப்புறம் நான் வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய நம்ம என்ன சொல்றது, மாற்றுத்திறனாளியில அம்பி எழுதக்கூடிய அந்த ஒரு வீணாங்கனை, அந்த காஷ்மீரை சேர்ந்த ஒரு வீணாங்கனை, அவங்கெல்லாம் வந்து கலக்கிற அந்த கலக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல இந்திய குழந்தைகள், இந்தியன் யங்ஸ்டர்ஸ் சளைச்சவங்களே கிடையாது அப்படிங்கிறத நம்ம அடிச்சு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில இருந்து போன இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து 4 மெடல் வாங்கிட்டு வந்தாங்க. 4 மெடல். ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு நம்ம கலக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது சூரியவன்ஷி மறக்கவே முடியாது. அந்த செஞ்சுரி ஆஃப் 35 பால்ஸ் நினைக்கிறேன், 35 பால்ஸ் சாதாரண விஷயம் கிடையாது. அது என்ன ஒரு டிட்டர்மினேஷன் வேணும். அந்த அதாவது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளை இவங்க கூப்பிட்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது சும்மா ஹிட் பண்ணதான், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு இல்லாம
அந்த ஒரு செஞ்சுரி அவர் கம்ப்ளீட் பண்ண விதம், அந்த ஒரு ஃபியர்லெஸ்னஸ். சரி, அந்த பக்கம் அவரை மட்டும் பாராட்டினா போதுமா? இந்த பக்கம் நம்மளோட டீம்ல இருந்த அந்த ஒரு குட்டி பையனுக்கு வாங்க, அவர் என்னமா மஹத்ரே என்னமா அடிச்சாரு. he missed a century but he also scored 92. he is also only 70. சோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. இனி வரும் கிரிக்கெட் டேலண்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஆல்மோஸ்ட் ஆல் த ஸ்போர்ட்ஸ்ல நம்ம நிறைய டேலண்ட்ஸ் பார்க்க போறோங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ரொம்ப நன்றி சார். அப்படி மனசை விட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. அண்ட் ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருந்தது இந்த ஐபிஎல் சீசன்னு. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நம்ம பேசலாம் சார். நன்றி 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 பிரதர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. Maldives in Madras, VGP Marine Kingdom, India's first largest walk-through tunnel aquarium, ECR Injambakam.